வணக்கம். நெருப்பும் மணலும் சேர்ந்து எப்படி ஒரு வலிமையான உலோகத்தை உருவாக்குதுங்கிற ஒரு சூப்பரான பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன். இது சும்மா ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்ல, இது ஒரு ஆச்சரியமான கலைன்னே சொல்லலாம். வாங்க, இந்த அட்டகாசமான பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். நம்மள சுத்தி பார்க்கற பெரிய பெரிய மெஷின் பாகங்கள், நம்ம வண்டியோட இதயம்னு சொல்ற என்ஜின்கள், இதுக்கெல்லாம் எப்படி இவ்ளோ கச்சிதமான வடிவம் கிடைக்குது? நீங்க எப்போதாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதில் அது ஒரு 1000 வருஷ பழமையான ரகசியத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த பழங்கால செயல்முறைக்கு பேருதான் வார்ப்படம், அதாவது காஸ்டிங். ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எல்லாமே மண்ணுல இருந்து தான் தொடங்குது. ஆமாங்க, நீங்க கேக்குறது சரிதான். இவ்ளோ கெட்டியான உறுதியான உலோகப் பொருளை செய்யறதுக்கான ஸ்டெப்பே இந்த சாதாரண மண்ணு தான். எப்படி இது சாத்தியம்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, வாங்க இப்போ இந்த ப்ராசஸோட இதய பகுதிக்கே போயிடுவோம். ஒரு பெர்ஃபெக்டான வார்ப்படத்தோட அஸ்திவாரமே அதோட அச்சு தான். ஆனா அந்த அச்சோட உண்மையான ஹீரோ வேற யாரும் இல்ல, நம்ம மணல் தான். ஆனா நில்லுங்க, இது நாம பீச்ல பாக்குற சாதாரண மணல் கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி மாதிரி தயார் செஞ்ச ஒரு கலவை. இதுல மணல் வடிவத்தை கொடுக்கும், களிமண் ஒரு பசை மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா புடிச்சு வைக்கும். அப்புறம் சரியான அளவுல ஈரப்பதம் சேர்க்கும்போது அந்த பிணைப்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இதுக்கு பேரு தான் மோல்டிங் மணல். இப்போ இந்த டேபிள பாருங்களேன். எல்லா காஸ்டிங்க்கும் ஒரே மாதிரி மணல் கலவையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷல் மணல் இருக்கு. உதாரணமா, கிரீன் சாண்ட் பொதுவான வேலைகளுக்கு யூஸ் ஆகும். ஆனா ரொம்ப ஸ்மூத்தான ஃபினிஷிங் வேணும்னா ஃபேசிங் சாண்ட் தான் பயன்படுத்துவாங்க. சோ தேவைக்கேத்த மாதிரி மணலோட ரெசிபியும் மாறும். ஒரு நல்ல மோல்டிங் மணலுக்கு இந்த 4 குணங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல, நுண்துளைத்தன்மை, அதாவது பொரோசிட்டி. இது இருந்தாதான் அச்சு சுவாசிக்க முடியும், உள்ள இருக்கிற சூடான காத்து வெளியே போகும். ரெண்டாவது, சிதைவுத்தன்மை. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உலோகம் குளிர்ந்து சுருங்கும்போது இந்த அச்சு அதுக்கு ஏத்த மாதிரி உடைஞ்சு கொடுக்கணும். இல்லனா உலோக பாகத்துல விரிசல் வந்துரும். இது ஒரு தற்கொலை படை வீரன் மாதிரி தன்னையே அழிச்சுக்கும். மூணாவது, பாய்வுத்தன்மை. அப்போதான் மணல் எல்லா மூளை முடுக்குக்கும் போகும். கடைசியா, வெப்ப எதிர்ப்பு திறன். இது நெருப்பையே தாங்குற ஒரு கவசம் மாதிரி. சரி, மணல ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாம நினைச்ச வடிவத்தை அந்த மணல்ல எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு நமக்கு ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் வேணும். அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு பேரு தான் பேட்டர்ன். பேட்டர்ன்னா ஒன்னும் இல்ல, நாம என்ன பொருளை உருவாக்க நினைக்கிறோமோ அதோட ஒரு மாதிரி வடிவம். இந்த பேட்டர்னை மணல்ல வச்சு அழுத்தி எடுத்தோம்னா அந்த பொருளோட வடிவம் ஒரு வெற்றிடமா, ஒரு குழியா மணல்ல உருவாகிடும். இதுதான் கேவிட்டி. உருகுன உலோகம் இந்த இடத்துல தான் நிரம்ப போகுது. ஆனா ஒரு நிமிஷம், பேட்டர்ன்ங்கிறது ஃபைனல் ப்ராடக்டோட ஒரு அச்சசல் காப்பி கிடையாது. அது அதை விட ரொம்ப புத்திசாலித்தனமானது. அதுக்கு இயற்பியல் விதிகள் தெரியும். உலோகம் குளிர்ந்தா சுருங்கும்னு அதுக்கு தெரியும். அதனால பேட்டர்ன் ஃபைனல் பொருளை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுக்கு பேர் தான் சுருக்க அலவன்ஸ். அதே மாதிரி அச்சிலிருந்து பேட்டர்னை ஈஸியா வெளியே எடுக்க அதுல ஒரு சின்ன சரிவு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பேரு டிராஃப்ட் அலவன்ஸ். இந்த கிராஃப் இது ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. உலோகம் 3 கட்டமா சுருங்குது. முதல்ல கொதிக்கிற திரவமா இருக்கும்போது, அப்புறம் அது கெட்டியாகும்போது, கடைசியா நல்ல குளிர்ந்து திடப்பொருளா மாறும்போது. இந்த 3 ஸ்டேஜ் சுருக்கத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு நமக்கு சரியான சைஸ்ல பொருள் கிடைக்கிறதுக்கு அந்த சுருக்க அலவன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, மணல் ரெடி, அச்சு ரெடி. இப்போதான் இந்த பயணத்தோட கிளைமேக்ஸ், அந்த முக்கியமான தருணம் வந்தாச்சு. 1500 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கிற நெருப்பு குழம்பு, அதாவது உருகின உலோகத்தை நாம தயார் செஞ்ச அச்சுல ஊத்த போறோம். இந்த படத்தை பாருங்க. இது ஒரு ஊரோட ரோட் மேப் மாதிரி இருக்குல்ல. போரிங் கப் வழியா உள்ள வர்ற உலோகம் ஸ்ப்ரூங்கிற மெயின் ரோடு வழியா ரன்னர்ஸுங்கிற சின்ன சின்ன சந்துகள் வழியா பிரிஞ்சு கடைசியா நம்ம டார்கெட்டான மோல்ட் கேவிட்டிக்கு போய் சேருது. இதுல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நம்ப முடியுதா? சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங் மாதிரியான சில ஸ்பெஷல் முறைகள்ல அச்சு ரொம்ப வேகமா சுத்துவாங்க. இதனால உலோகம் எல்லா மூலை முடுக்குக்கும் தள்ளப்பட்டு ஊத்துன உலோகத்துல 100% பொருளா மாறிடும். ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாது. யோசிச்சு பாருங்க. நாம இப்ப பார்த்தது மணல் வார்ப்பு, அதாவது சாண்ட் காஸ்டிங். ஆனா இது ஒரு வகைதான். காஸ்டிங் உலகம் ரொம்ப பெருசு. உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமான காம்ப்ளெக்ஸான டிசைன் வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் இருக்கு. லட்சக்கணக்கில் ஒரே பொருளை தயாரிக்கணுமா? அப்போ டை காஸ்டிங் தான் பெஸ்ட். இப்படி நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி பலவிதமான முறைகள் இருக்கு. ஆனா உருகுன உலோகத்தோட வேலை செய்யறது ரொம்ப நுட்பமான விஷயம். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட மொத்தமும் வீணா போயிடும். இப்போ இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சரி பண்றாங்கன்னு பார்க்கலாம். அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல்.
காஸ்டிங்ல பலவிதமான குறைபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே பேசணுமே பொரோசிட்டி, அது சரியா இல்லன்னா காத்து உள்ளியே சிக்கி ப்ளோ ஹோல்ஸ்னு ஓட்டைகள் உருவாகிடும். சில சமயம் உலோகம் முழுசா ஒன்னு சேர்றதுக்கு முன்னாடியே குளிர்ந்து போயிடும். அப்போ கோல்டு ஷட்ஸ்ங்கிற குறைபாடு வரும். இப்படி ஒவ்வொரு தப்புக்கு பின்னாலையும் ஒரு காரணம் இருக்கும். சரி, வெளியில இருக்கிற குறைகளை கண்ணால பாத்துடலாம். ஆனா ஒரு உலோக பாகத்துக்கு உள்ள இருக்கிற விரிசல கண்ணுக்கு தெரியாத அந்த பிரச்சனைய எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு 2 முக்கியமான டெஸ்டிங் முறைகள் இருக்கு. 1 அழிக்கும் சோதனைகள். இது எப்படின்னா 100 கார் தயார் பண்ணிட்டு அதுல 1 மட்டும் இடிச்சு பார்த்து மத்த 99 கார்களும் சேஃப் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. இன்னொன்னு அழிக்காத சோதனைகள். இது மனுஷனுக்கு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி. பொருளுக்கு எந்த சேதாரமும் இல்லாம அதுக்குள்ள என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். மணல்ல ஆரம்பிச்சு நெருக்குல உருகி கடுமையான சோதனைகள் எல்லாம் தாண்டி நம்மளோட பயணம் இப்போ அதோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஒரு முழுமையான பொருள் நம்ம கைக்கு கிடைக்க போகுது. அப்போ நாம பார்த்த இந்த முழு பயணத்தையும் ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல பார்த்துடலாம். முதல்ல அலுவன்ஸோட பேட்டர்னை டிசைன் பண்றது. 2வது அதை சுத்தி மணலை வச்சு அச்சு உருவாக்குறது. 3வது உருகன உலோகத்தை ஊத்துறது. 4வது அது குளிர்ந்து கெட்டியாகிற வரைக்கும் காத்திருக்கிறது. கடைசியா அதை வெளியே எடுத்து சுத்தம் பண்ணி குறைகள் இருக்கான்னு செக் பண்றது. இந்த ஒவ்வொரு படியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ பார்க்கும்போது ஒன்னு புரியுது. இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல. சாதாரண பொருட்களை அசாதாரணமான வலிமை உள்ளதா மாத்தி நம்ம இந்த நவீன உலகத்துக்கே அஸ்திவாரம் போடுற ஒரு ரசவாதம்னே சொல்லலாம். இந்த விவரங்களை கேட்டதுக்கு அப்புறம் இனிமே நீங்க பாக்குற ஒவ்வொரு உலோக பொருளுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதோட பயணம் ஒருவேளை மணல்ல ஊத்தப்பட்ட ஒரு நெருப்பு குழம்புலேருந்து ஆரம்பிச்சிருக்குமோன்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடியும் இப்படி ஒரு சுவாரஸ்யமான அனல் பறக்கிற கதை ஒளிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க.